ஹலோ ஆல், வெல்கம் டு பாரு விங்ஸ். பாரு விங்ஸில் இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் காரசாரமான ஒரு ரெசிபி. நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச வடை ரெசிபி தான். வாங்க பருப்பு வடை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிறேன். நான் ஒரு டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அதை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம இன்னொரு மிக்ஸி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதில் நமக்கு தேவையான பொருள்லாம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கிறோம். இந்த வரமிளகாவை நம்ம தண்ணியில் ஊற வச்சும் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படியேவும் சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கிறோம். வரமிளகாய் எத்தனை வேணுமோ நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு 3 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். நான் தோல் உரிக்காம அந்த பூண்டை சேர்த்துருக்கேன். அப்போதான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால ஒரு 4-5 பல்லு இஞ்சி சேர்த்துருக்கேன். பூண்டை விட இஞ்சியோட ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருக்கணும், அது மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கொரப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு நல்லா 2 சுற்றி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிட்டு இருந்த பருப்பை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த பருப்பை நம்ம கொஞ்சமாகவும் அரைக்கலாம், இல்லை நான் ஃபுல்லாக போட்டு அரைச்சிட்டு இதை ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக அரைக்கணும். சும்மா ஒரு 2 சுற்றினீங்கன்னாவே போதும், நல்லா ஒன்றும் பாதியமாக அரைப்பட்டுரும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதில் கடைசியாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக விட்டுறாதீங்க. சும்மா பல்ஸ் மோடில் ஒரு 2 சுற்றினீங்கனாவே நல்லா இங்கே பாருங்க, ஒன்றும் பாதியமாக இருக்கட்டும். ஒரு சில இது அப்படியே முழுசாக கூட இருக்கும், அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். மாற்றி வச்சுட்டு இதில் நான் பெரிய வெங்காயம், ஒரு நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா நறுக்கி இந்த மாதிரி உதிரியாக போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதில் நான் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். நீங்கள் கீரை கூட இதில் நல்லா சேர்த்து ஆட் பண்ணி சுடலாம், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொத்தமல்லி நிறைய இருந்தனால கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 2 கொத்து புதினா சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் ஃப்ளேவராக இருக்கும். நிறைய புதினா சேர்த்துறாங்க, சும்மா 2 கொத்து புதினாவை எடுத்து இதை நல்லா சாப் பண்ணி சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் அருமையாக இருக்கும், நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஷேப்பில் நல்லா இந்த மாதிரி தட்டையாக, ரொம்ப தட்டையாகவும் இல்லாமல் ரொம்ப குண்டாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸில் தட்டிக்கோங்க. இந்த மாதிரி தட்டி எண்ணெயை நல்லா காய வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் இதில் ஒன்றா போட்டு எடுக்க வேண்டியதான். இதை கொஞ்சம் மெதுவாக போடுங்க. இந்த மாதிரி ஒன்றா எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உடனே கிளறாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா அதுவாக வெந்து அப்படியே நல்லா மேலே வரும். மேலே வந்ததுக்கப்புறம் எடுத்துடவே சர்வ் பண்ண வேண்டியதான். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.